TNPSC Learning. யூனிட் 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, கலை போன்ற டாபிக் அண்டரில் வந்து நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம ஃபினிஷ் பண்ண டாபிக்ஸ் வந்து தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம், சிந்து வெளி நாகரிகம், தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிமுறைகள். இப்போ வந்து தமிழர் கலையோட லாஸ்ட் பார்ட் மியூசிக் மற்றும் நடனம், டான்ஸ். இது வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். அடுத்து நமக்கு பெண்டிங் இருக்கிறது வந்து திருவிழாக்கள். இது ஒண்ணுதான் வந்து பெண்டிங் இருக்கு. தமிழர் கலைகள்ல இந்த எல்லா கலையும் பார்த்துட்டோம். மியூசிக், இசைக்கலை வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இசைக்கலை முக்கியமான பங்கு வகிக்குது. இதுல வந்து நிறைய செய்யுள்கள் ஓசையோட அமைக்கப்பெற்றதா சொல்லப்படுது. ஸோ இது நம்ம ஏற்கனவே நிறைய இசைகளை வந்து கேட்டிருப்போம். செய்யுள் இசைகள் நிறைய வந்து கேட்டிருப்போம். செய்யுள்ல இருந்து எடுக்கப்பட்ட வரிகளுமே நிறைய நமக்கு பாடல்கள்ல இடம்பெற்றிருக்கு. இப்போ இசை அப்படின்ற இந்த சொல்லே வந்து ஒரு காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த இசைக்கு அடிப்படையா இருக்கிறது வந்து ஓசை. இந்த வரிகளை நோட் பண்ணுங்க. ஏழிசை ஏழ் நரம்பின் ஓசையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிக தொடர் ஒண்ணு வந்து சொல்லுது. இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இதுல இருந்துன்னா 7 இசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு. தனித்தனி நரம்புகள்ல இசைக்கப்பட்டன அப்படின்றதையும் சொல்லலாம். இப்ப இந்த குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் அப்படின்றது தான் அந்த 7 இசைகள். இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த 7 இசைக்குள்ளதான் வந்து தாரம் அப்படின்ற இசையே இருக்கு அப்படின்னும், இசை வளர்ச்சிக்கு இது ஆதாரமா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ மிரட்டினால் குரலிலும் நாவிலும் துத்தமும் அன்னத்தால் கைக்கிளையும் சிரித்தால், இப்போ ஒவ்வொரு இது நம்ம வந்து ஒரு இப்போ மிரட்டுறோம், அந்த குரல்ல என்ன மாதிரியான இசை வரும் அததான் இங்க சொல்றாங்க. மிரட்டினால் வந்து குரல்லையும் நாவிலையும் துத்தமும் அன்னத்தால் வந்து கைக்கிளையும், சிரிக்கிறோம் அப்படின்னா சிரித்தால் உளையும் நெற்றியால், இழியும் நெஞ்சால், விளரியும் மூக்கால், தாரமும் தோன்றுவதாக இசை இலக்கண நூல்கள் கூறுகின்றன. இது மாதிரிதான் இசை வந்து தோன்றுது நம்ம உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இசை தான் கொஞ்சம் கொஞ்ச நாளா வந்து உயர்ந்து வந்து இசை நிரலை அப்படின்றது ஆரோசை அப்படின்ற இதுவா தாழ்ந்து சொல்லப்படுது. இந்த இசை நிரலை அமரோசை அப்படின்னும் சேக்கிலார் கூறுகிறார். சேக்கிலார் வந்து என்னன்னு கூறுறாரு, அமரோசை அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாரு. இந்த ஆரோசை அமரோசை இதுதான் வந்து இக்காலத்துல வந்து நம்ம ஆரகோணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப சொல்றோம். இது முன்னாடி சொன்னது வந்து ஆரோசை அமரோசை, இப்ப சொல்றது வந்து ஆரோகணம் அவரோகணம். ஸோ இது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இசை கருவிகள் என்னென்ன இருக்குன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இந்த உரிய கருவிகள் வந்து தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள். நரம்பு கருவிகள்ன்றது இந்த வீணை, கிட்டார் இதெல்லாம் வருது இல்லையா, அது எல்லாமே. தோல் கருவிகள் இந்த தபலா அது மாதிரி. கஞ்ச கருவிகள். ஸோ மொத்தமே கருவிகளை வந்து 4 விதமா சொல்றாங்க. தோல் கருவிகள், துளை கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்ச கருவிகள். தோல் கருவிகள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். தோல் கருவிகள் அப்படின்னும் போது பண்டைய நாள்ல வாழ்ந்த இசைக்கலைஞர்கள் வந்து குழலையும் யாழையும் கொண்டே ஏழிசை திறங்களை வந்து இசையமைத்துள்ளார்கள். இதுல வந்து தனி சிறப்பாக கருதப்படுகிறது வந்து குழலினிதும் யாழினிதும் என்ப வள்ளுவரோட திருக்குறள்ல கூட இது வந்து சொல்லியிருக்காங்க. அதுல இருந்தே நமக்கு தெரியுது குழலும் யாழும் தான் அவங்க இசைக்காக தோல் கருவிகள்ல பயன்படுத்தினாங்க அப்படின்றத. அடுத்து வந்து
இந்த இசைக்கலைஞர்கள் வந்து துளை கருவிகள் அப்படின்றதும் பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? அது வந்து தொன்மையானது குழலே. அந்த துளை கருவிகள்ல தொன்மையானது வந்து குழல். குழல்ன்றது நம்ம புல்லாங்குழல் சொல்றோம்ல, அதுவும் மூங்கிலால் செய்யப்பட்டது. அதை வந்து வேய்ங்குழல் அப்படின்னும் புல்லாங்குழல் அப்படின்னும் சொல்றாங்க. இதுதான் வந்து குழல் இசை. இதுல இருந்து வர இசையை தான் குழல் இசைன்னு சொல்லிட்டு சொல்றோம். இதுதான் துளைக்கருவிகள். முற்காலத்துல வந்து மூங்கில்ல சந்தனம், கருங்காலி, செங்காலி, அந்த குழல் வந்து செய்யறதுக்கு யூஸ் பண்ண மரங்களோட பெயர். சந்தனம், கருங்காலி, செங்காலி மரங்கள்ல தான் வந்து வெண்கலத்திலையும் செஞ்சிருக்காங்க. மரங்கள்னு பார்த்தா இந்த 3 மரங்கள், அப்புறம் வெண்கலத்திலயும் செஞ்சிருக்காங்க. வேங்குழல் முல்லை நிலத்தவரின் முதன்மை இசைக்கருவியா இருந்தது. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ முல்லை நிலத்தோரோட இசைக்கருவியா இருந்தது என்ன? வேங்குழல். அடுத்தது நரம்பு கருவிகள். வீணை. நரம்பு கருவி அப்படின்னா நமக்கு வீணை தான் வந்து முதல்ல ஞாபகம் வரும் இல்லையா? நரம்பு கருவியில வில் நாணின் ஓசையை கேட்டு இதன் இசை நுட்பத்தை உணர்ந்து நாணின் நீளத்தை கூட்டியும் குறைத்தும் பல்வேறு இசை ஒளிகளை உருவாக்கினர். ஸோ இதனால இந்த இசையில வரும் வில் பலவற்றை ஒன்றாக இணைத்து அமைக்கப்பட்ட கருவி தான் வந்து வில்யாழ். வில்யாழ் என்ற கருவி வந்து அமைக்கப்பட்டாங்க. அதுதான் இந்த கருவி. இப்ப இது வில்லு மாதிரியும் இருக்கு, அந்த நரம்பும் இருக்கு. ரெண்டும் சேர்ந்து நிறைய நரம்புகளை வச்சு இது பண்ணதான் வில்யாழ் கருவி. இந்த நரம்பு கருவியில வந்து நமக்கு ஆநிரைகள் மேய்க்கும் ஒருவன் குமிழ மர கொம்புகளை வில்லாக வளைத்து. இப்ப இந்த குமிழ மர கொம்புகள் தான் வில் வளைக்க யூஸ் பண்றாங்க. அப்புறம் மரல் நாரினை நரம்பாக, இப்ப நரம்புக்கு என்ன இது பண்றாங்க? மரல் நாரினை நரம்பாக கட்டி அதுல வந்து வில்யால் அமைச்சிருக்காங்க. இது வந்து குறிஞ்சி பண்ணை வாசித்தான் என்று பெரும்பநாட்டு படையில குறிப்பிடுகிறது. பெரும்பநாட்டு படையில இது எப்படி வந்து அந்த நரம்பு கருவி செஞ்சாங்க, எதுல இருந்து எது செஞ்சாங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வில்யாழை அடிப்படையாக கொண்டு பேரியாழ், மகர யாழ், சகோட யாழ், செங்கோட்டை யாழ், இந்த யாழ் எல்லாத்தையுமே வந்து செஞ்சிருக்காங்க. தொல்காப்பியர் வந்து ஒரு சில தோல் இசைக்கருவிகள் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுல பறைய வந்து தோல் இசைக்கருவியில அவர் சேர்த்திருக்கிறாரு. இது தோல் இசைக்கருவியோட தாயாக கருதப்பட்டிருக்கிறது. பறை தான் வந்து எல்லா வகையான தோல் இசை கருவிகளுக்கான தாய் கருவி. பேரிகை, படகம், இடக்கை, உடுக்கை, மத்தளம், சிறுபறை, பெரும்பறை, நாழிகை பறை அப்படின்றது வந்து தோல் கருவிகள் இருந்தது. 30 உள்ளதாகும். மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா தோல் கருவிகள் 30. அடியார்க்கு நல்லார் உரை வந்து கூறுது. அடியார்க்கு நல்லார் உரையில மொத்தம் 30 தோல் கருவிகள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில கருவிகளை இங்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்ட தோல் கருவி அப்படின்னு பார்த்தா அது மத்தளம். மத்தளம் தான் அதிகமா பயன்படுத்தப்பட்ட தோல் கருவி. இசைக்கும் போது மத்தளம் வந்து முதற் கருவியாக தான் எப்பவுமே இருக்கு. எப்பவுமே ஒரு மியூசிக் ஸ்டார்ட் பண்றா ஃபர்ஸ்ட் மத்தளத்தோட சத்தத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இடையிடையே வாசிக்க சலிகை என்னும் கருவியை, நடுநடுவுல வாசிக்கிறதுக்கு சலிகைன்ற கருவியை பயன்படுத்துவாங்களா. இந்த கருவி வந்து இடைக்கருவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் கட்டிய ராசரா சேச்சுர கோயில், இதுவும் எழுதி வச்சுக்கோங்க. அவர் கட்டிய கோயில் பேரு. உடுக்கை வந்து வாசிப்பவரும் கெட்டி மேல வாசிப்பவரும் இருந்திருக்காங்க. அப்ப இப்போ எல்லாம் வந்து உடுக்கை வாசிக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து இசையாளர்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம வந்து அது வந்து வேற விதமா இப்ப வந்து பார்க்கிறோம். ஆனா அந்த காலத்துல ராஜராஜ சோழன் கட்டின கோயில்ல உடுக்கை வாசிப்பவரும் கெட்டி மேளம் இப்பவும் இருக்கு. இருந்தவங்களாம் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தென்னிந்திய கல்வெட்டுல வந்து சொல்லுது. இப்ப இசை நூல்கள் பார்க்கலாம். இறையனார் களவியல் உரை மூலம் நமக்கு முதுநாரை, முதுகுருகு ஆகிய நூல்கள் இருந்தன. இது வந்து இசை நூல்கள் எழுதி வச்சுக்கோங்க. சோ இந்த நூல்ல உரைப்பாயிரம், சிற்றிசை, பேரிசை ஆகிய நூல் 2 இது.
உரைப்பாயிரம், சிற்றிசை, பேரிசை ஆகிய நூல்கள் பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த 2 நூல்ல. அப்புறம் வந்து பெருநாரை, பெருங்குருகு, பஞ்சபாரதீயம், இந்திரகாளியம் முதலியான நூல்கள் பற்றியும் அடியார்க்கு நல்லார் வந்து குறிப்பிடுது. எது எதுல எந்தெந்த நூலை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க தனியா எழுதி வச்சுக்கோங்க. இசை நுணுக்கம் என்னும் நூல் வந்து சயந்தன் என்னும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது. பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்ட நூல் வந்து சயந்தன். இசை நுணுக்கம் என்னும் நூல் பாண்டிய இளவரசன் சயந்தனால் இயற்றப்பட்டது. கொஞ்சம் நுணுக்கமாக தான் இதுல வந்து வார்த்தைகள் வருது. யாப்பெருங்கல காரிகை உரைய பாயிரத்துல வந்து குலோத்துங்கன் இசை நூல் என்ற நூலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இசை தொடர்பான பல நூல்கள் பெயர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அறிவனார் இயற்றிய பஞ்சமரபு, இவர் இயற்றிய பஞ்சமரபு என்னும் நூல் தற்போது நமக்கு கிடைச்சிருக்கு. சுந்தரேசனார் என்பவர் இந்நூலை உரையோடு வெளியிட்டிருக்கிறார். அந்த பஞ்சமரபுன்னு கிடைச்ச இந்த நூலுக்கு உரை எழுதியவர் யாருன்னா சுந்தரேசனார். அந்த பஞ்சமரபு நூலை எழுதியவர் வந்து அறிவனார். இசைத்தூண்கள் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம். தமிழகத்துல திருநெல்வேலி, ஆழ்வார் திருநகரி, செண்பகநல்லூர், மதுரை, தாடிக்கொம்பு, அழகர் கோயில், கிருஷ்ணாபுரம், தென்காசி, குற்றாலம், சுசீந்திரம், களக்காடு இந்த இடத்துல எல்லாம் நமக்கு இசை தூண்கள்லயே வந்து இசை வர மாதிரி தூண்கள் வந்து அந்த காலத்து ஆர்கிடெக்சர்ல வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப பாணர் அப்படின்றவர் வந்து ஆண் இசைக்கலைஞர். ஆண் இசைக்கலைஞரை பாணர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாடினி அப்படின்றது வந்து பெண் இசைக்கலைஞர். அப்போ பாடினா பெண் இசைக்கலைஞர், பாணர்னா ஆண் இசைக்கலைஞர். இவ்விசைக்கலைஞர்கள் இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்துறாங்க. இந்த இசைக்கலைஞர்களை 3ஆ வகைப்படுத்துறாங்க. இசைப்பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர். இப்ப துளை கருவியை வாசிப்போர், தோல் கருவி வாசிப்போர், நரம்பு கருவி இசைப்போர் கண்டதால் பாடுவோர் எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளதை சிலப்பதிகாரம் கூறுகிறது. அந்த இந்திர விழவூர் எடுத்த காதையில வந்து சிலப்பதிகாரத்துல இப்படி வந்து தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கருவி இசைப்போர்களை இது பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. இசைப்பாணர்கள் வாய்ப்பாட்டு பாடுவதில், வாய்ப்பாட்டுனா ஓக்கல், சிங்கர்ஸ் பாடுவதில் வல்லவராகவும் இருந்திருக்காங்க. அவங்க இசைக்கிறது மட்டும் இல்லாம பாடுறதுலயும் வல்லவர்களா இருந்திருக்காங்க. அதே போல யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டுவதில் வல்லவர்களாக யாழ்ப்பாணர்கள் இருந்திருக்காங்க. அதனால அவங்களை யாழ்ப்பாணர் சொல்லிட்டு அழைத்திருக்காங்க. அந்த யாழை இசைக்கிறவங்க பேரு யாழ்ப்பாணர். சிறுபனாற்று படையிலையும் பெருபனாற்று படையிலையும் நமக்கு இலக்கியங்கள்ல வந்து யாழ்ப்பாணர் பற்றி நிறைய செய்தி வந்து இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. மண்டை எனப்படும் ஓட்டினை கையில் ஏந்தி பாடியவர்கள் மண்டை பாணர்கள். இப்ப நம்ம 3 வகையான இசைக்கலைஞர்களை பார்த்தோம் இல்லையா? இங்க இசை பாணர், யாழ்ப்பாணர், மண்டைப்பாணர். யாழ்ப்பாணர் யாரு? யாழை இசைச்சு பாட்டு பாடுறவங்க. மண்டை ஓட்டை வந்து கையில வச்சுட்டு பாடுறவங்க, அவங்க வந்து மண்டைப்பாணராம். இப்ப அந்த காலத்துல அப்படி எல்லாம் இருந்திருக்கு. இக்கலைஞர்கள் திருவிழாக்களிலும் அவை களத்திலும் பாடி பிறரை மகிழ்த்தார்கள். தலைமக்களுக்கு இடையே தூதுவர்களாகவும் இவங்க இருந்திருக்காங்க. இப்ப சங்க இலக்கியமும் இசையும் பார்க்கலாம். சங்க காலத்துல வந்து நிலத்தை அடிப்படையாக கொண்டு இசைக்கு பெயர்கள் வந்து கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி நிலத்திற்குரிய இசை பேர் என்ன? குறிஞ்சிப்பண். முல்லை நிறத்துக்குரிய இசை வந்து சாதாரி. இதை எழுதி வச்சுக்கோங்க, குறிஞ்சியோடது என்ன இசைன்னு சொல்லி. பாலைக்கு வந்து பஞ்சுரப்பண் அப்படி சொல்றாங்க. நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண். மருதத்துக்கு வந்து மருதப்பண். மருதத்துக்கும் குறிஞ்சிக்கு மட்டும்தான் அதே பேர் வருது, குறிஞ்சிப்பண், மருதப்பண். ஆனா வந்து முல்லை பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா வருது. முல்லை சாதாரி, பாலை வந்து பஞ்சுரப்பண், நெய்தல் வந்து செவ்வழிப்பண். மொத்தம் 5 வகை பண்கள் இருக்கு. பண்ணுன்றது வந்து இசை. இப்போ மலைசாரல் பகுதியில் விளைந்திருந்த திணை பயிரை வந்து உண்ண வந்த காட்டு யானை வந்து அந்த பயிரை வந்து காவல் காத்த பெண் வந்து என்ன பண்ணிருக்காங்க, எப்படி துரத்திருக்காங்கன்னா இசை துரத்துல அந்த இசை பண்ணை அந்த பெண் வந்து பாடும்போது என்ன ஆச்சுன்னா அந்த அதை கேட்டு பயிரை கூட
சாப்பிடாம மெய் மறந்து நின்னுட்டு சாப்பிடாம போயிடுச்சாம். மெய் மறந்து நின்னுட்டு இருந்துச்சா சாப்பிடாம. அது வந்து அகநானூர்ல அது மாதிரி கூறப்பட்டிருக்காங்க. அப்ப அந்த குறிஞ்சி பண் வந்து எவ்வளவு இசை வந்து எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. காட்டு யானையே வந்து சாப்பிட வந்துட்டு சாப்பிடாம அது இசை கேட்டுட்டு நின்னுட்டு இருந்திருக்கு மெய் மறந்து. போர்ல வந்து புண்பட்ட வீரரை வந்து பேய்களிடமிருந்து காப்பாற்றுறதுக்காக காஞ்சி பண் பாடப்பட்டதாக புறநானூர்ல கூறப்பட்டிருக்கு. அகநானூர்ல குறிஞ்சி பண் பத்தி சொல்லியிருக்காங்க. புறநானூர்ல வந்து காஞ்சி பண் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் யாழ்ன்ற இசைக்கருவி கலைஞர்கள்ல வந்து மருத பண்ணை வந்து நிறைய பாடி பொழுது விடிந்ததாக பாடிட்டே இருக்க அது மெய்மறந்து கேட்டு பொழுதே விழுந்துருச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சில வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகுளி முழவு என்னும் கருவி கொண்டு செவ்வழி பண்ணை. செவ்வழி பண்ணுன்றது நம்ம இப்பதான் பார்த்தோம். எந்த நிலத்தோட சேர்ந்தது இப்ப பாருங்க. செவ்வழி பண் செவ்வழி பண் இப்பதானே பார்த்தோம். செவ்வழி பண் வந்து எந்த நிலத்தை சேர்ந்தது? நெய்தல் நிலம். ஸோ நெய்தல் நிலத்துல செவ்வழி பண்ணை மாலை நேரத்துல இசைச்சாங்க. இந்த செவ்வழி பண்ணை வந்து கேட்டு தலைவனை பிரிந்த தலைவி வந்து மிகவும் வருத்தம் கொண்டாள். நிலத்தை வந்து அடிப்படையா கொண்ட பண்கள் அது தவிர 5 பண் இருந்துன்னு பார்த்தோம் இல்லையா? அது தவிர நமக்கு காமரம், நைவளம் போன்ற பண்களும் வந்து சங்க காலத்துல இருந்திருக்கு. வண்டோட ஓசை போல இருப்பது தான் வந்து காமரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. பரிபாடல்ல வெறியாட்ட பாடல், வள்ளை பாடல் ஆகிய இசை பாடல்கள் வந்து இருந்திருக்கு. இந்த ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பாடலை இசைப்பதற்குரிய பண்ணும் இசை வகுத்த இசைக்கருவிகளும் போன்ற தகவல்கள் வந்து இந்நூல்லையும் இடம்பெற்றிருக்கான். அடுத்து சிலம்பும் இசையும். இசை ஆசிரியன் வந்து மத்தளம் இசைக்கும் தன்னுமை ஆசிரியன், வேங்குழல் ஊதுவோன், யாழ் ஆசிரியன் என பலரும் மாதவி நாடகத்து அரங்கில வந்து ஆடலுக்கு துணை நின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல கூறப்பட்டிருக்கு. சிலம்புல கூறப்பட்டிருக்கு. இசை இயக்கங்கள் அடிப்படையாக கொண்டு முதல் நடை, வாரம், கூடை, திரள் என இசை வகைப்படுத்தப்பட்டிருக்கு. திரும்ப இங்க ஒரு வகைப்படுத்தல் இசை சொல்றாங்க. அவை மந்த நடையாக தாழ்ந்து செல்லும் முறையில் இசைக்கப்படுவது முதல் நடை. முகுடி செல்லும் விரைந்த நடை உடையது திரள். இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட இசை நடையே உடையது வாரம். சொற்செறிவும் இசை செறிவும் உடையது வந்து கூடை. சொல்லும் இசையும் சேர்ந்தது வந்து கூரைன்னு சொல்றாங்க. அரங்கேற்று கோதை, ஆச்சரிய குரவை, காணல் வரி, இது எல்லாமே வந்து இசை பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கான். இது எல்லாத்துலயுமே யாழ் அமைப்பு, யாழ் இசை அமைப்பு முதலியவனை கூறப்பட்டுள்ள பெருங்கதை போன்ற காப்பியங்கள் வந்து இசை பற்றிய குறிப்புகளை இடம்பெற்றிருக்கு. பக்தி இயக்கமும் இசையும். ஒரு செய்யுள வந்து பண் அமைப்போடு படைப்பாளனே படைப்பது ஒரு வகை. செய்யுளை எழுதி பண் வந்து வேறொருவர், அதாவது இசைன்றதுன பண்ணு. செய்யுள ஒருத்தர் எழுதுவாரு, ஒருத்தர் வந்து இசையமைப்பாரு. இதுல செய்யுள் இசை அமைப்பு ரெண்டுமே ஒருத்தரே செய்யறது. அது மாதிரி 2 வகையா வந்து இருந்திருக்காங்க. அது மாதிரி வந்து தேவாரம் வந்து செய்யுள் இசை ரெண்டுமே வந்து ஒருத்தரே பண்ணது தேவாரம். மாணிக்க வாசகர் வந்து தேவாரங்களை வந்து பண் சுமந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. இறைவனின் அருளை சொற்களாக்கி இசைப்படுத்தியவர்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இவங்க எல்லாருமே வந்து சொற்களை வந்து இறைவனோட இறைவன் அருளை வந்து சொற்களா மாத்தி பாட்டினவங்க. செய்யலும் அவங்களே தான், இசையும் அவங்களே தான். ஆணிரைகளை மேய்க்கும் பணியை மேற்கொண்ட பொழுது காலையில் மேய்ச்சலுக்கு போவது, மாலையில் வீடு திரும்புவது வழக்கம். இந்த ஆணிரைன்றது அந்த ஆடு மாடுகள் மேய்ப்பவர்கள். அப்போ ஒரு நாள் மாலை நேரம் வந்தவுடனே ஆணிரைகளும் எருமைகளும் வந்து விட்டன. ஒரு எருமை மட்டும் காணவில்லை. தேடி பார்க்கிறார், கண்ணுக்கு புலப்படவில்லை. அப்போ வந்து அந்த கனை பொலி மட்டும் கேக்குறதா. அந்த எருமை வந்து கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. அதை கேட்டதும் அவரோட கையில இருந்த வேங்குழலை எடுத்து ஊதி அந்த இசை கேட்ட எருமை வந்து அந்த இடத்திற்கு வந்து தானா வந்து சேர்ந்து விட்டதும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் வந்து குறிப்பிடுறார். அந்த அளவுக்கு அந்த இசை வந்து ஒரு
ஆடு மாடுகளையும் கட்டுப்படுத்தி வச்சிருந்திருக்கு. திருநாவுக்கரசர் திருவதிகை என்னும் ஊருக்கு சென்று இறை தொண்டு புரிந்து வந்தார். அப்போ வந்து சிவபெருமானை வணங்க சுந்தரர் வந்து ஒரு முறை செல்கிறார். அப்ப திருநாவுக்கரசர் வந்து சென்ற அந்த ஊரை வந்து தானும் வந்து காலால் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து ஊருக்கு போகாம ஊருக்கு வெளியவே உள்ள சித்த மடத்துல வந்து தங்கி தூங்குறாரு. அப்போ சுந்தரர் தலை மீது சிவபெருமான் அவரோட பாதங்களை வைத்து அருள் புரிகிறாராம். அப்போ சிவனின் அந்த அருளை எண்ணி தம் மானை அறியாத அப்படின்ற பதிகத்தை வந்து அவர் பாடுறார் சுந்தரர். இது வந்து கொல்லி கௌவானம் என்னும் பண்ணில் வந்து அமைந்திருக்கா. பின்னொரு தருணத்தில் திருவாரூர் இன்னொரு வாட்டி வந்து திருவாரூர்ல இருக்கிற சிவபெருமானை பற்றி பாடிய பதிகம் கொல்லி பண்ணில் அமைந்திருக்கிறது. கொல்லி கௌவானம் கொல்லிப்பண் இது ரெண்டு பண்களும் வந்து நள்ளிரவில் பாடப்பட்டதாக சேக்கிலார் வந்து குறிப்பிடுறாரு. இவை பழங்காலத்தில் வழங்கப்பட்டிருந்த பண்களோடு தொடர்பு உடையவை. பழங்கால பண்கள்னா இது ரெண்டு பண்களும் சொல்லலாம். இந்த பாடல்கள் இவற்றின் பண் அமைப்புகளும் மறையும் நிலையில் இருந்தன. அப்போ வந்து திருமுறை கண்ட சோழன் யாழ்ப்பாணர் மரபில் வந்த பாடினியை கொண்டு பாடல்களை பழைய பண் அமைக்கும் படி புத்துயிர் அளித்தார். ஸோ அழியிற நிலையில இருந்தது. அவர் வந்து பாணர் மரபுல வந்த ஒரு பாட்டு பாடுற ஒரு பெண்ணை வந்து கூப்பிட்டு அந்த பழைய பண்ணிலேயே அந்த செய்யுளை வந்து அமைக்க சொல்லி அந்த அழியிற நிலையில இருந்து அந்த பண்ணை வந்து காப்பாற்றியிருக்கிறார். யாருன்னா திருமுறை கண்ட சோழன். சில புதிய பண்களும் அப்போ வந்து உருவாகுது. இதை வந்து திருமுறை கண்ட புராணம் அப்படின்னு சொல்றோம். இந்த பண்கள் கோவிலில் பாட ஓதுவார் என்னும் இசைக்கலைஞர் வந்து நியமித்தவனும் இம்மன்னனே. இந்த மன்னன் தான் வந்து ஓதுவார் அப்படின்ற இசைக்கலைஞரும் கோயில்ல பாடுறதுக்காக இந்த பண்ணை பாடுறதுக்காக நியமிச்சிருக்கிறார். முதலாம் மகேந்திரவர்மன் இந்த ராஜாக்கள் வரக்கூடிய அந்த இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதலாம் மகேந்திரவர்மன் வந்து இசை, நடனம், ஓவியம் முதலிய கலைகள்ல வல்லவனா இருந்துள்ளாரு. இந்த மன்னனால் பொறிக்கப்பட்ட குடுமியான் மலை கல்வெட்டில் இப்போ இவரோட கல்வெட்டு எங்க இருக்கு? குடுமியான் மலை கல்வெட்டு. இதுல வந்து 8ற்கும் 7ற்கும் இவை உரிய அப்படின்ற தொடர் வந்து இருக்கான். இந்த தொடர் வந்து சங்கீரணம் என்னும் இசையை பற்றி குறிப்பது அப்படின்னு சொல்றாங்க. தேவாரங்கள்ல காணப்படாத சாரல பாணி அப்படின்ற பண் வந்து திருவிசைப்பால வந்து உள்ளது. இதெல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாது, படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரும்போது கூட நமக்கு வந்து அது வந்து ஈஸியா இருக்கும். இதே போல தேவாரங்களுக்கு வந்து பண் வகுக்கப்பட்ட காலத்துல வந்து நிலவிய இசை, சேக்கிலார் காலத்தில் நிலவிய இசையும் ரெண்டும் வந்து சரங்க தேவர் அப்படின்னு சொல்லிட்டு தேவார பண் இசையில இருக்குங்க சொல்றாங்க. கீர்த்தனைகள் அப்படின்ற இசைப்பாடல் வடிவம் வந்து பிற்காலத்துல தோன்றியது. இப்ப நம்ம கீர்த்தனைன்னு தான் சொல்றோம் இப்பெல்லாம். அது வந்து கோபாலகிருஷ்ணன், பாரதியார், அருணாச்சல கவிராயர் இவங்களால் எழுதப்பட்டதுதான் வந்து கீர்த்தனைகள். பண்டைய காலம் தொட்டே தமிழர்களோட வாழ்வியல்ல வந்து இசைக்கலை வந்து கலந்துதான் வளர்ந்துட்டு இருக்கு. சங்க காலத்துல வந்து பாணர்கள், பாடினிகள், விரலியர் இவங்க வந்து இசையை வளர்த்தாங்க. ஐவகை நிலப்பிரிவுக்கு தகுந்த மாதிரி யாழ், பண், பறை முதலியவன் வந்து இருந்துச்சு. சங்கம் மருவிய காலத்துல வந்து தமிழகத்துல ஆட்சி செய்தவர்கள் களப்பிரார்கள். அவங்க இந்த களப்பிரார்கள் என்ன பண்றாங்க, சமண சமயத்தை வந்து தழுவியர்கள் அப்படின்றதுனால அற இலக்கியங்கள்ல வந்து சங்கம் மருவிய காலத்துல வந்து நிறைய தோன்றுச்சு. சமண சமயத்தை அவங்க ஃபாலோ பண்ணதுனால இதுல வந்து பெரும்பான்மையா வெண்பா யாப்பிலேயே வந்து அந்த அற இலக்கியங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் சங்க காலத்துல வந்து வெண்பா யாப்பு வந்து வழக்குல வந்து இல்ல. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல நமக்கு வந்து திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை இது எல்லாமே வந்து இசைக்கருவிகள் பற்றிய செய்திகள் வந்து இந்த 14 கீழ்கணக்கு நூல்களான இந்த 3 நூல்கள்ல வந்து இருக்கு. சோழர் கால காப்பியங்கள்ல வந்து நாயக்கர் கால சிற்றிலக்கியங்களும்
தமிழோடு இசையும் சுமந்து வந்த நால்வர் இசை மரபை வந்து உருவாக்குது. இந்த பண்போடு இசை கூறுகளையும் உள்ளடக்கியதாக வளர்ச்சி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு நடன கலை இருக்கு. இந்த நடன கலை அப்படின்னா ஆடல், இது வந்து நம்ம வேறு விதத்திலயும் சொல்லுவோம், கூத்து, இது எல்லாமே சொல்றோம். பழந்தமிழ் இலக்கிய நூலான தொல்காப்பியத்துல வந்து சில கூத்து வகைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னென்னன்னா வேலன் ஆடும் வெறி கூத்து, அப்புறம் வந்து வீரர்கள் ஆடும் கருங்கூத்து, பெண்கள் ஆடும் வள்ளி கூத்து, இளைய வீரனின் வெற்றியை பாராட்டி இருபாலரும் ஆடும் களநிலை கூத்து. இப்ப இந்த 4 கூத்து வகைகள் வந்து சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சிற்பம் பாருங்க, நடன மர சிற்பம். வித்தியாசமா வந்து நடனங்கள் இதுல இருக்கு. ஒரு சிற்பமா செதுக்கி இருக்காங்க. சங்க காலத்துல வந்து கூத்து கலை வளர்த்தவர்கள் வந்து அவங்கள வந்து கூத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கூத்தர் வந்து இன பெண்கள் வந்து கூத்தரின பெண்களை வந்து விரலி ஆடு மகள் ஆடுகள மகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். கூத்தரின ஆண்களை வந்து கூத்தன் ஆடு மகன் ஆடுகள மகன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அந்த டான்ஸ் ஆடுறவங்களை. பண்டைய அரசர்கள் வந்து கூத்தர்களை வந்து பாராட்டி நிறைய பரிசளிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த அரசர்கள் விரலியருக்கு பரிசளித்த செய்தியினை வந்து கோவூர் கிழார் வந்து கோவூர் கிழார், மாங்குடி மருதனார் போன்ற புலவர்களும் பாராட்டி பாடியும் இருக்காங்க. அவங்களுக்கு பரிசு கொடுத்தது இவங்க பாடி புகழ்ந்திருக்காங்க அரசனை. இப்ப சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகளும் நாடக மகளிர் என்னும் தொடர் நடன மகளிர், கூத்த மகளிர், விரலியர் அப்படின்ற பொருள்ல அளிப்பதாக ராசமாணிக்கனார் வந்து குறிப்பிடுறாரு. நடனம் கற்கும் பெண் வந்து அவங்களோட 7ஆம் வயதுல இருந்து 12ஆம் வயது வரை ஏறத்தாழ 6 ஆண்டுகள் நடன கலை பயிற்சியை வந்து பெற்றிருக்கணும். அந்த நடன கலையை கற்பிக்கும் ஆசிரியர் வந்து தலைக்கோல் ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. இவர் வந்து வேத்தியல் பொதுவியல் என 2 வகை கூத்துக்கள்ல வந்து சிறந்தவரா இருக்கணும். அவர் தான் வந்து டீச்சர் ஆக முடியும், டான்ஸ் டீச்சர் ஆக முடியும். அந்த குழந்தை வந்து 7 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ளார 6 வருஷம் வந்து கத்துக்கணும். அடியார் குல நல்லார் கருத்துப்படி என்ன சொல்றாங்கன்னா கூத்துன்றது 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம். இதுல வந்து சொக்கம் அப்படின்றது வந்து இசையுடன் கூடிய தூய நடனம். மெய்க்கூத்து அப்படின்றது வந்து இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனம். அபிநயம் அப்படின்றது வந்து இசையுடன் கலந்த பாடலுக்கு ஏற்ற நடனம். இப்ப நம்ம வந்து அபிநயங்கள் தான் நிறைய பாக்குறோம் நம்ம அந்த பரதநாட்டியத்துல எல்லாம் கூட. நாடகம் அப்படின்றது இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம். இப்போ ஆடல்ன்றது வந்து எல்லா வகை கூத்துக்களையும் குறிக்கும் அப்படின்றாரு அடியாருக்கு நல்லா. இப்ப ஆடல் வகைகள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. 11 ஆடல்கள் இருக்கு மொத்தம். நின்றாடல், வீழ்ந்தாடல். நின்றாடல் அண்டர்ல அல்லியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம். வீழ்ந்தாடல்ல வந்து துடி, கடையம், பேடு, மரக்கால், பாவை. சிலப்பதிகாரம் மாதவி, சிலப்பதிகாரத்துல மாதவி வந்து 11 வகை, அவங்க ஆடல் மங்கை தானே, 11 வகை ஆடல்களை ஆடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அது வந்து இந்த 11 வகையான ஆடல்களும் இடம்பெற்றிருக்கு. இப்ப அள்ளியம் அப்படின்றது ஸ்பெசிபிக்கா சொல்லணும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா என்னன்னு பாருங்க. அள்ளியம் அப்படின்றது கண்ணன் யானையின் தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடலாமா. கொடுகொட்டி அப்படின்றது சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பொழுது வெற்றியில் கை கொட்டி ஆடிய ஆடல். அப்போ கொடுகொட்டின்ற சிவபெருமான் ஆடினது, அள்ளியம்ன்றது கண்ணன் ஆடினது. குடைக்கூத்து வந்து முருகன் ஆடினது, ஆவுணரை வென்ற போது ஆடிய ஆடலாம். குடக்கூத்து அப்படின்றது வந்து கண்ணன், திரும்பவும் கண்ணன் வரார், தன் பேரனான அனிருத்தனை அசுரரிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து கொண்டு ஆடிய ஆடல். பாண்டரங்கன் சிவபெருமான், திரும்பவும் பாண்டரங்கன்றது சிவபெருமான். ஸோ இது வந்து சிவபெருமான், இதுவும் சிவபெருமான், இது வந்து கண்ணன். இது ரெண்டும் சிவபெருமான் முப்புறத்தை எரித்த பின்னர் நான்முகன் காணும்படி ஆடிய, நான்முகன்றது பிரம்மர் இல்லையா, அவரு பாக்குற மாதிரி ஆடிய இதுவும். அடுத்து மல்லியம், திரும்ப கண்ணன் வராரு,
கண்ணன் வாணன் என்னும் அசுரனுடன் போர் செய்ததை காட்டும் கூத்து. அடுத்து துடி. சூரபதுமனை வென்ற பிறகு கடலில் மேடையாக கொண்டு முருகன் ஆடியது. இது வந்து முருகன், அந்த குடை கூத்து முருகன். இந்திரன் மனைவி ராணி ஒளித்து உருவத்தோடு ஆடியது, அது ஒளித்து கூத்து என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து இந்திரன் மனைவி ஆடியது கடையம். பேடு அப்படின்றது காமன் தன் மகனான அனிருதனை சிறை மீட்பதற்காக வானுடைய என்னும் நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடியது. அது மரக்கால். கொற்றவை தன்னை எதிர்த்து பாம்பு தேலாக வந்த அசுரரை கொள்வதற்காக ஆடிய ஆடல் தான் மரக்கால். பாவை. அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல். ஒவ்வொரு ஆடலுக்கும் ஒவ்வொரு பின்னணி வந்து இருக்கு. ஸோ தெய்வங்களால் ஆடப்பெறுவதால் இதை வந்து தெய்விருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடல்களை வந்து அழைக்கிறாங்க, இந்த 11 ஆடல்களையும். ஸோ இந்த முத்திரைகள் அகக்கூத்து புறக்கூத்து அப்படின்ற கூத்து வந்து 2 வகைப்படும். இரு வகை கூத்துக்களுமே ஆடல் என அடியாருக்கு நல்லார் கூறுகிறார். நடனத்தின் பொழுது ஒரு கையினால் காட்டப்படும் முத்திரைகளும் இரு கைகளினால் காட்டப்படும் முத்திரைகளும் கூறப்படுங்க. எப்பவுமே நம்ம வந்து பரதநாட்டியத்தை பார்த்தீங்கன்னா அந்த முத்திரைகள் காமிச்சுதான் டான்ஸ் ஆடுவாங்க. அப்போ பிண்டி, பிணையல், எழிற்கை, தொழிற்கை அப்படின்னு பகுக்கப்படுதான். பிண்டி பிணையல் அப்படின்றது வந்து புறக்கூத்துல காணப்படும். எழிற்கை தொழிற்கை வந்து இரண்டும் அகக்கூத்துல காணப்படும். இதுல வந்து பிண்டி ஒரு கையால் காணப்படும் முத்திரை. பிண்டின்றது ஒரு கையால் செய்யறது. மொத்தம் 24 வகை இருக்கான். பின்னியல் வந்து 2 கையால் செய்யப்படுது. மொத்தம் 13 வகை இருக்கு. நடன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நன்னூல், நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்தது வந்த முறையின் வழிமுறை வாழாமல் அப்படின்னு சிலப்பதிகாரம் கூறுது. சிலப்பதிகார காலத்துல முன் நாட்டிய நூல்களும் இருந்திருக்கு அப்படின்றது இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். 11 வகையான ஆடல்களும் அவற்றின் உறுப்புகளும் பாடல்களும் யாப்பெருங்கலம் நூலில் உரையில வந்து இருக்கு. இந்த தமிழ் கூத்து அப்படின்றது எதுன்றது பாருங்க. பொதுவியல் கூத்து, புகழ் கூத்து, வரிசாந்தி கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றது. அப்போ வேதியியல், பொதுவியல் அப்படின்னு கூத்து 2 வகையா பிரிக்கிறாங்க. அது வேதியியல் கூத்து, வசை கூத்து, வரி கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம் அப்படின்னு பல்வேறு பெயர்களால் பிரிக்கிறாங்க. பொதுவியல் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். இது மாதிரி 2 வகையா அதுல பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து நமக்கு பரதமும் அகத்தியமும் அடியார்க்கு நல்லார் காலத்திலேயே வந்து மறைஞ்சிருச்சு. இந்நூல் 2ம் வந்து நமக்கு கிடைக்கலையா. குறவை கூத்து. குறவை கூத்து மகிழர்கள் அதாவது பெண்களால் ஆடப்படுவது தான் குறவை கூத்து. 7 முதல் 9 பேர் வட்டமாக நின்று கை கோத்து ஆடுவாங்க. குன்றக்குறவை, ஆச்சியார் குறவை அப்படின்னு 2 வகைப்படுது. குன்றக்குறவைன்றது வந்து குறிஞ்சி நிலத்துல வாழ்ற மகளிர் வந்து முருகனுக்கு ஆடுற பாடல். ஆச்சியார் குறவைன்றது வந்து முல்லை நிலத்துல வாழும் பெண்கள் வந்து திருமாலுக்கு ஆடும் ஆடல். இது மாதிரி நடன கலைகளும் ஒவ்வொரு அரசர்களோட காலத்திலயும் வேரி ஆயிருக்கு பாருங்க. அதுல வந்து பல்லவர் காலத்துல வந்து நடனக்கலை வந்து சிறப்பான இடத்தை பெற்றிருந்ததான். முதலாம் மகேந்திரவர்மன் அவர் வந்து மத்திய விலாச பிரகாசனம் அப்படின்னு தனது நூல்ல வந்து சிவபெருமான் தாண்டவங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறார். ராஜசிம்மன் கட்டிய காஞ்சி கைலாசநாதர் கோயில்ல வந்து சிவபெருமானோட ஆடியதாக கூறப்படும் பதாகை நடனம், லதா விருட்சக நடனம், ஊர்த்துவ தாண்டவம் ஆகிய தாண்டவம் வந்து சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளதாம். காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில்ல வந்து கூத்தன் கூத்தியர் உருவங்கள் சிற்பங்களா வந்து இருக்கு. ஸோ இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நடனம்ன்றது அப்பவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பல்லவர் காலத்தவரான சுந்தரர் நடன மாதரான பறவை நாச்சியாரை வந்து மணந்து கொண்டதாக இலக்கியங்கள்ல செய்திகள் இருக்கு. தில்லையில வந்து சிவபெருமான் கூத்த பெருமான் அப்படின்னு நாயன்மார்களால பாடப்பட்டிருக்கிறாரு. பல்லவர் காலத்துல நடன மாதர்
மாணிக்கத்தார் கணிகையார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. அந்த காலத்துல காஞ்சிபுரம் முக்தீஸ்வரர் கோயில்ல மட்டும் 42 நடன மாதர்கள் இருந்ததாக ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. பல்லவர் காலத்துல நடன வகித்த இடத்தை வந்து இது மூலியமா சொல்லலாம். அப்ப அந்த காலத்துல உங்களுக்கு நல்ல ஒரு இடம் வந்திருக்கு, மரியாதையுடன் கூடிய இடம் இருந்திருக்கு. சோழர் காலம் கலைஞனின் வளர்ச்சியால் பொற்காலமாக திறந்தது. சைவ வைணவ சமயங்கள் இக்காலத்துல வளர்ச்சி பெற்றன. கோயில்கள் பெரும்பான்மை கற்கோயிலாக இருந்தது. பிற்கால சோழர்கள்ல கற்கோயிலா மாத்துனாங்க, செங்கற்கல் கோயில்கள். அது ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருக்கோம். கோயில்கள்ல நடனம் உட்பட அனைத்து கலைகளும் வளர்க்கப்பட்டன. கோயில் கருவறைகளில் அடிப்பகுதியில் கூட நடன வகைகள் செதுக்கப்பட்டிருந்தன. இதற்கு சிதம்பரம், தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், திருவண்ணாமலை ஆகிய கோயில்களும் ஒரு உதாரணமா இருக்கு. இந்த காலத்துல வந்து சிற்பங்கள்ல வந்து கூத்தியர் மற்றும் தனித்து நடனம் ஆடும்படி சிற்பங்கள் வந்து நிறைய காணலாம். பெண்கள் நடனம் மட்டும் நிறைய இருந்திருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல கருவறையின் புற சுவற்றில் நடன மாந்தர்களோட ஓவியங்களும் வந்து இருக்கப்பட்டிருக்கு, இடம்பெற்றிருக்கு. இவ்வோவியத்துல வந்து நடன பெண்கள் வந்து கூந்தல், ஒப்பனை, உடை, இசைக்கருவி, முகப்பொலிவு, உருவ அமைப்பு ஆகிய நடன பெண்கள் பெற்றிருந்ததை வந்து காண முடியுது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயில்ல வந்து ஆடல் நிகழ்ச்சி நடத்துவதற்காக பதிலியார் எனப்படும் நடனத்தை சிறந்த பெண்கள் நடனங்கள் இருந்து தேர்ந்தெடுத்துட்டு வர சொன்னாராம். இதுல வந்து ஒவ்வொருக்கும் ஒரு வீடும் ஒரு வேலி நிலமும் அழைச்சிருக்காரு. இந்த செய்தி வந்து தஞ்சை கல்வெட்டுல வந்து நமக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்றது இருக்கு. திருவிடை மருதூருக்கு அருகில் உள்ள காமசரவள்ளி என்னும் ஊர்ல வந்து சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாரையன் அப்படின்றது வந்து ராஜேந்திரன் பட்டம் வழங்கி இருக்கிறதும் கல்வெட்டுல வந்து கூறப்பட்டிருக்கு. பிற்காலத்துல நாயக்கர் காலத்துல கர்நாடக இசை வடிவம் தமிழகத்துல வளர தொடங்கியது. அப்போ வந்து வடமொழி நடனங்கள் வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து வந்தது. அப்படி வந்தது வந்து மகாபாரத சூடாமணி, அபிநய தர்ப்பணம், அபிநய தர்ப்பண விலாசம், பரவாகதாளம், அப்போ சுத்தானந்த பிரகாசம், இது மாதிரிலாம் நிறைய நூல்கள், நடன நூல்கள் வந்து இங்க இருக்கு. தமிழர்களால் தொன்று தொட்டு வளர்க்கப்படும் கலையில வந்து பரதநாட்டிய கலை வந்து ஒன்று. இசைப்பாட்டிற்காக அபிநயம் காட்டி பாகவம் போன்று காட்டி ஆடுறது. இதுல கைக்குறியீடுகளும் வந்து முக்கியமா இடம்பெற்றது. இளங்கோவடிகள் கூறுவதை போன்றே ஒரு கை முத்திரை, இரு கை முத்திரை இரண்டு வகைப்படும் இல்லையா? அந்த பரதநாட்டியத்துல நமக்கு ஒரு கை, இரு கை ரெண்டுமே வந்து இருக்கு இங்க. நமக்கு வந்து அவங்க யூஸ் பண்ற அந்த முத்திரைகள்லாம் வந்து நம்மளால வந்து அவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா ஒரு சிலது வந்து புரியும். மனித இனம் நாடோடியாக வாழ்ந்த காலத்துல இருந்தே தங்கள் உணர்வுகளை வந்து நடனத்தின் மூலமா வந்து அவங்க வந்து வெளிப்படுத்தி இருக்காங்க. நடனக்கலை வந்து சிறப்பு பெற்றிருந்தது நம்ம எது மூலியமா அறிஞ்சுக்கிறோம்? இந்த சிற்பம், ஓவியம், அப்புறம் இலக்கியம் மூலியமா அதனோட தொன்மை தன்மை ரொம்ப பழமை வாய்ந்தது அப்படின்றதையும் நம்மளால வந்து அறிஞ்சிக்க முடிகிறது. அடுத்து வந்து நமக்கு இந்த நாட்டுப்புற கலைகள் இருக்கு.